இன்றைக்கி லாஸ்ட் எக்ஸாம். ஓகே, அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மிஸ் பண்ணுவியா? கார்த்தி நல்லா படிப்பாளா, நல்லா குறும்புத்தனம் பண்ணுவாளா? இருக்கிற ஸ்கூலில் வந்து நாங்கள் வந்து வி ஆர் கோயிங் டு மூவ் டு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன். புது ஸ்கூலில் நாங்கள் மூவ் ஆப்போம். அதோடைய சின்ன மெமரிஸாக தான் இந்த வீலாக இருக்க போகுது. சொல்லிட்டு அழுவோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஹலோ மிஸ்டர் மணி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாம் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். இந்த வீடியோ தமிழில் பார்த்து உங்களுக்கு புரிஞ்சதா புரியல எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பெருசாக ஷேர் பண்ண போகிறதில்ல. ஸோ என்னுடைய பர்சனல் லைஃப்பில் என்ன நடக்குது இட் இஸ் கோயிங் டு பி ஒரு மினி வீலாக் தான். என்னென்னா, என் பசங்களுக்குலாம் வந்து இந்த சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். அண்ட் எங்கள் பசங்களுக்கு வந்து இப்போது கரண்ட்டாக நாங்கள் இப்போ இருக்கிற ஸ்கூலில் வந்து நாங்கள் வந்து வி ஆர் கோயிங் டு மூவ் டு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன். புது ஸ்கூலில் நாங்கள் மூவ் ஆப்போம். அதோடைய சின்ன மெமரிஸாக தான் இந்த வீலாக இருக்க போகுது. ஸோ என்னுடைய பசங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் தான். ஸோ அவங்களையும் வந்து எங்கள் பசங்க பயங்கரமாக மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஒரு மெமரிஸாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த வீலாக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். யூடியூப் ₹1 கூட காசு தரல அப்படின்னாலும் தொடர்ந்து நான் வீடியோ போகிறதுக்கு மெயின் ரீசன், தொடர்ந்து சொல்ல மாட்டேன், அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாக இப்போ போடுறேன். வீடியோ போகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து என்னை நம்பி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, என்னுடைய வீடியோஸில் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க, சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து வீடியோஸ் போடணும், தொடர்ந்து நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணணும், நிறைய பிளேஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எங்களுக்கு தகவலாம் கொடுக்கணும்னு சொல்லி நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து இன்னும் நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நான் வந்து என்ன லக்கியாக ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி மூஞ்சி கழுவாமல் வீலாக் பண்ணால் தான் வந்து அந்த வீடியோ பயங்கரமாக வியூஸ் போகுது. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயம் அவங்களுக்கு ரொம்ப ப்ராப்பராக டிசிப்ளினாக பண்ணால் அது யூஸ் போக மாட்டேங்குது. ஸோ அதனால் மூஞ்சி கழுவாத வீலாக நான் வந்து மாறிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட் எக்ஸாமா? ஓகே, இதுக்கப்புறம் லீவா 2 மாதம்? நாங்கள் காலி, அவ்வளோதான். இன்னைக்கு என்ன எக்ஸாம்? சோஷியல். இன்னைக்கு லாஸ்ட் எக்ஸாம். ஓகே, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மிஸ் பண்ணுவியா? ஆமாவா இல்லையா? உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த வீடியோ பார்ப்பாங்கல்ல? ஓகே மக்களே, ஆக்சுவலாக வந்து இந்த வீலாகில் வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என் பொண்ணுக்கு வந்து இன்றைக்கி லாஸ்ட் எக்ஸாம், 6th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறா. நாங்கள் வேறு ஏரியா, வேறு ஸ்கூல் மாறுறோம். அதனால தான் இந்த வீலாக். ஸோ என் பொண்ணு கார்த்திகோடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர். அவங்க எல்லோரும் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அண்ட் அவங்க வந்து கார்த்திகை பற்றி என்னென்னு சொல்லுவாங்க. கார்த்திக் நல்லா படிப்பாளா, நல்லா குறும்புத்தனம் பண்ணுவாளா, நல்லா ஸ்போர்ட்ஸில் விளையாடுவாளா அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லுவாங்க அவங்க. இப்போ எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஒரு 12 மணிக்கு மாதிரி பிக்கப் பண்ண திருப்பி போடுவேன் ஸ்கூலுக்கு. ஸோ அப்போ வந்து 12:30. ஸோ அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிலாம் பார்க்கலாம். ஸோ அவங்க கிட்ஸ் வந்து பேசுகிறது எல்லாமே வந்து என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறது எல்லாமே வந்து அவங்க அம்மா, அவங்க பேரண்ட்ஸோடைய பர்மிஷன் தான் பேசுவாங்க. அவங்ககிட்ட ஜஸ்ட் நான் கேட்டு தான் பண்ணுவேன். அது ஜஸ்ட் வித்தவுட் ஆஸ்கிங் தெம் அதை அப்படியே பண்ண மாட்டேன். கரெக்டாக. ஸோ கண்டென்ட்டுக்காக நம்ம வந்து கண்டபடி ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ ப்ராப்பராக பண்ணணும். இந்த ஸ்கூல் வந்து இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் 2 மாதம் நாங்கள் காலி. வீட்டில் வந்து இவங்களை மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லா பேரண்ட்ஸும் நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிடுறியா? எங்கள் அண்ணன் வீட்டுக்கு, இல்லை எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு? வேண்டாமா? இல்லை கண்டிப்பாக பார்சல் பண்ணுறோம். பிகாஸ் முடியாது. அப்போ தான் உனக்கு நல்லாயிருக்கும். சம்மர் வந்து ஜாலியாக போவோம். ஓகே, போகலாமா? இப்போ ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. ஓகே, பிடி சார் திட்டு வரலாம். பை. 3 hours later. உன் ஃப்ரெண்டை பற்றி சொல்லு. நீ நல்லா படிக்க மாட்டியா? அது ஓகே. அப்புறம் அவ்வளோதான். அப்படியா? தோழி கூட இருப்பாளா? இவன் ரொம்ப நல்லா படிப்பாங்க. எல்லாருமே இவரை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவரை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. முக்கியமாக மிஸ் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க.
எல்லாருமே மிஸ் பண்ணுவாங்க. எனக்கு இவ ரொம்ப பிடிக்கும் அங்கிள். எப்படி நாய் மாதிரி வாலாட்டிக்கிட்டு அங்க வந்துருவண்ணே. அவங்க மம்மி ஃபோன் நம்பர் இருக்குல்ல, அடிக்கடி இங்கே வருவோம், அப்போ மீட் பண்ணலாம். அடிக்கடி வருவீங்களா ஆமாம், அங்கிள்? இங்கே வருவோம். வாங்க. இவங்க அம்மா அம்மாவை பார்க்க வருவோம். அப்போ வந்து வீட்டுக்கு கூட கூப்பிட்டு வந்து விட்றேன். ஓகே. சரி, ஓகே, பை பை சொல்லிக்கிங்க. பை. மிஸ் யூ. ஒரு ஹக் கொடுத்துங்க ரெண்டு பேரும். கிஃப்ட் எதாவது கொடுத்தீங்களா? நான் கொடுத்துட்டேன். நீ எதுவும் கொடுக்கலையா? அவன் நிறைய கொடுப்பாளே. சரி, பை பை. பை பை. ஒரு குட் திங்ஸ், ஒரு 3 பேட் திங்ஸ் அபவுட் கார்த்திகா. முத்திங்க்கு வந்து நல்லா படிப்பா, எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவா. அப்புறம் வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவா. அப்புறம் வந்து மிஸ் கிட்ட எப்பவுமே வந்து மிஸ் நான் செய்கிறேன், மிஸ் நான் செய்கிறேன், வாலண்டியராக வருவா. பேட் திங்ஸ் திங்ஸ்னா நான் ஏதாவது சீக்ரெட் அவட்ட சொல்றேன்னு ஊர் ஃபுல்லாக பரப்பிடுவா. சீக்ரெட் வந்து பரப்புறாங்க. இப்படி திரும்பினாலே போது அவர்கிட்ட சொல்லிடும். அப்புறம் அவங்க எல்லாம் என்கிட்ட கேட்பாங்க, ஏன் அவர்கிட்ட சொன்னேன். சீக்ரெட் தான் மெயின்டைன் பண்ணணும்ல, யாரும் சொல்லக்கூடாது. மெயின்டைன் பண்ணுவோம், மெயின்டைன் பண்ண மாட்டான். அவ சீக்ரெட் அவன் சீக்கிரம் பத்திரமா சொன்னா ஏன் சொன்ன அப்படி சொல்லிட்டு அழுவான். இதெல்லாம் லேர்னிங், உனக்கு புரியுதா? நீ சேஞ்ச் பண்ணிக்கணும். அதை கார்த்திகா என்னை பத்தி நல்ல விஷயம் சொல்லு. கிட்டவா சரி, கெட்ட விஷயம் சொல்லு. ஃபர்ஸ்ட் கெட்ட விஷயம் தான் சொல்லுவாங்க. சரி சொல்லு, சொல்லுடி, சத்தமா சொல்லு. சொல்றி. என்ன பண்ணு? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல நீ? நீ பண்ணது 2 பேரும் சேம் கேரக்டரா? நான் இவ சீக்கிரம் சொன்னா யார்ட்டே சொல்ல மாட்டாங்க. இவ தான் சொல்லுவா. அதுக்கு தான் சண்டை அதிகமாக வரும்ல. இது 2 பேரும் சண்டை நிறைய வரும். யார் இதில் நல்லா படிப்பா? நாங்க 2 பேருமே. ஒய் ஹைஃபா நல்லா படிப்பாங்க. ஹைஃபா நல்லா. மற்ற எல்லாருமே நல்லா தான் படிப்பாங்க. எல்லாருமே நல்லா படிப்பாங்க. சரி, யார் பாய்ஸை பயங்கரமாக கலாய்ப்பீங்க? இவ மட்டும்தான். பாய்ஸை கலாய்ப்போலாம். பாய்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, பாய்ஸ் வந்து இங்க பாருங்க இப்படி சீன் போட ஆரம்பிச்சிடுவா. இங்க பாருங்க அப்படி பாப்பாங்க. பாய்ஸ்ல அந்த ஒரு பையன் இருப்பான், அந்த பையன் எச்சிப்ப அப்படின்னு. எனக்கு நீ வீடியோல செம்ம டேமேஜ். ஓகே மக்களே, எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து நாங்கள் திங்ஸ்லாம் பேக் பண்ணி we are going to new house. We are shifting to new house. எப்படி கார்த்திகா ரெடியா? அப்போல்லாம் நம்ம கூட்டிக்கிட்டுங்க. ஓகே, ஸோ திங்ஸ்லாம் மூவ் பண்ணிவிட்டு புது வீட்டில் தான் அப்படி